வெல்கம் டு பிரைடெக். டுடே கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன். இது வந்து எந்த கான்செப்ட் கீழ வரும் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங்ல. இது மோஸ்ட்லி எங்க கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டு, ஸ்லெட்டு, நெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் இதில பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து இதிலேருந்து வருது. ஸோ இந்த கான்செப்ட்ட பத்தி நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட். பட் என்னன்னா ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாம இருந்திருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயமும் இதுல நம்ம தெரிய தெரிய வந்து ஒரு சில டவுட் நம்ம கூடவே வந்துகிட்டே இருக்கும். என்னதான் நம்ம 4 வெப்சைட் 4 வீடியோஸ் பார்த்தாலும் அந்த டவுட் நமக்கு கிளியரே ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது எல்லாமே கிளியர் ஆகுற மாதிரி டவுட் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே ஓகே ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் பொறுத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டயக்ராமை வந்து நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க மெமரி பண்ணிக்கணும். அதுக்கு மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். என்னடா இவ்வளோ பெரிய டயக்ராம் இருக்கு, இது எப்படி மெமரி பண்றது, எப்படி நம்ம மைண்டுக்குள்ள ஏத்துறது அப்படின்றதுலாம் நீங்க பயப்பட வேணாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் அத சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இத நான் சொல்றத வச்சுட்டு நீங்க வந்து என்னடா இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நடத்துனதுக்கு அப்புறம் நீங்களே வந்து பார்க்காமலே இந்த டயகிராம போட்டுறலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான டயகிராம் தான். ஸோ என்னன்றத பார்க்கலாம் இப்ப. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 4 சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? 4 சர்க்கிள ஃபர்ஸ்ட் நீங்க வரைஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏஇஐஓ அப்படின்ற மாதிரி 4 சர்க்கிள் 4 கார்னர்லயும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. இது எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும்னா, அந்த வவ்வல்ஸ் இருக்குல்ல ஏஇஐஓயு அப்படின்ற வவ்வல்ஸ் இருக்கா? அதில அந்த யூவ மட்டும் கட் பண்ணிட்டு, அந்த 4 வார்த்தைய மட்டும் அந்த கார்னர்ல போட்டுருங்க. ஏஇஐஓ அப்படின்ற மாரி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஏ அப்படின்னா என்ன மீனிங்னா, ஆல்ன்னு அர்த்தம். ஆல்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ம் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இல்லன்னா யுனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 3 நேம் இருக்கு. ஆல்ன்னு சொல்லுவோம், அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம், யுனிவர்சல்ன்னு சொல்லுவோம். இதான் வந்து என்ன அப்படின்னா, ஏ அப்படிங்கிறதுக்கான மீனிங். கொஸ்டின் இதுலயுமே வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து என்னது நெகட்டிவா, இல்ல வந்து பாசிட்டிவா, யுனிவர்சலா, பர்ட்டிகுலரா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு அ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. அந்த நேமையுமே நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அஃபர்மேட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து யுனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத நோன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அல்லது யுனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இது 2மே யுனிவர்சல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இது யுனிவர்சல் பாசிட்டிவ், இது யுனிவர்சல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஈனா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஐனா என்னன்னு சொல்லுவோம்னா சம்ன்னு சொல்லுவோம். சம் அப்படி இல்லைன்னா பர்ட்டிகுலர் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். சம் அப்படின்னா பர்ட்டிகுலர் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படிங்கிறது என்னன்னா சம் நாட். சம் நாட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பர்ட்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இது 2மே அதாவது ஐயும் ஓவும் இது 2மே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ட்டிகுலர்னு சொல்லுவோம். இந்த ஏயும் ஈயும் பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மட்டும் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஜஸ்ட் மெமரி தான் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். கான்செப்ட்ட ஃபுல்லா பார்த்துட்டு 2, 3 எக்ஸாம்பிள் வைஸ் நான் சொல்லும்போது, உங்களுக்கு அப்படியே மெமரில உட்காந்துரும். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏயும், ஈயும் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, யுனிவர்சல்னு சொல்லியிருக்கேன். அதே போல ஐயும், ஓவும் வந்து பர்ட்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஏக்கு இன்னொரு பேர் வந்து ஆளு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், யுனிவர்சல்னு சொல்லுவோம். வந்து நோ, நெகட்டிவ் சென்டென்ஸ், யுனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல ஐயையும், ஓவையும் வந்து சம், சம் நாட் சொல்லுவோம். இது 2க்கு காமனா பர்ட்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஏஇஐஓ என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆரோலாம் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ஆரோக்குள்ள என்ன மீனிங் அப்படின்றத சொல்றேன். ஓகே. அந்த யுனிவர்சல்ல கனெக்ட் ஆயிருக்குது எந்தெந்த சர்க்கிள் கனெக்ட் ஆயிருக்கு இந்த யுனிவர்சல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏயும், ஈயும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஏயும், ஈயும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? இதுல வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏல இருந்து ஒரு இன்புட் வந்து ஈக்கு போகுது அப்படின்னா, அதாவது ஏயில இருந்து ஒரு இன்புட் ட்ரூன்னு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. ஏல இருந்து ஒரு ட்ரூன்னு ஒரு இன்புட் அனுப்புறேன் அப்படின்னா, ஈல போய் எப்படி ரிசீவ் ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபால்ஸ்ன்னு எனக்கு ரிசீவ் ஆகணும். இங்க ட்ரூ அனுப்புனேன். ஏல வந்து ட்ரூ அனுப்பும்போது எனக்கு வந்து ஈல ஃபால்ஸ்ன்னு எனக்கு வந்து ரிசீவ் ஆகணும். சரிங்களா? அதாவது 2மே எனக்கு ட்ரூவா இருக்கக்கூடாது. 2மே ட்ரூவா இல்லாம இருந்தது அப்டின்னா, அதுக்கு பேரு என்னது? கான்ட்ரரி அப்டின்னு சொல்லுவோம். ஏயும் யும். இதான் கான்செப்ட். இதான் ட்ரிக்கும் கூட. இத மட்டும் மைண்ட்ல ஏத்திட்டோம் அப்டின்னா, ஈஸியா கான்செப்ட் புரிஞ்சிரும். கான்ட்ரரி அப்டிங்கிறது என்னன்னா, யுனிவர்சல் ஸ்டேட்மெண்ட். தட் மீன்ஸ் ஏயும், ஈயும் அட் த சேம் டைம் என்னவா இருக்க முடியாதுன்னா, ட்ரூவா இருக்க முடியாது. அப்படி இல்லாம இருந்ததுன்னா, அதுக்கு பேரு கான்ட்ரரின்னு சொல்றேன். அப்ப 2மே ட்ரூவா இருக்காது அப்படின்னா, கண்டிப்பா என்னவா இருக்கலாம்? 2மே ஃபால்ஸா இருக்கலாம். அதான் மேல குடுத்துருக்கேன். போத் கேன் பி ஃபால்ஸ். இந்த ஏயும், ஈயும் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூவா இருக்க முடியாது. பட் 2மே என்னவா இருக்கலாம்? ஃபால்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப பாருங்க. இங்க ட்ரூன்னு அனுப்புறேன். இங்க அனுப்பும்போது இங்க என்னவா ரிசீவ் ஆயிருக்கு? ஃபால்ஸா ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப இந்த கான்ட்ரரிக்கான மீனிங் என்ன? 2மே ட்ரூவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க ட்ரூ அனுப்பும்போது இங்க ஃபால்ஸ். அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் பாருங்க. ஃபால்ஸ் அனுப்பியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரூ அனுப்பியிருக்கேன். ட்ரூ அனுப்பும்போது ஃபால்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. செகண்ட் வந்து நான் ஃபால்ஸ் அனுப்புறேன். ட்ரூவ செக் பண்ணியாச்சு. எகைன் ஃபால்ஸ் அனுப்பும்போது என்ன ஆகுது? எனக்கு இங்க அன்டிஃபைன்ட். எனக்கு இங்க வந்து டவுட் கேஸ்ல நிக்குது. ஏன்? ஃபால்ஸ் அனுப்பும்போது 2மே ஃபால்ஸா இருக்கலாம்னு சொல்லியாச்சு. ட்ரூவா தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபால்ஸா இருக்கலாம்னு சொல்லியாச்சு. பட் இங்க ஃபால்ஸ் அனுப்பும்போது அதர் சைடுல ட்ரூவா இருக்கா? ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ல போய் நிக்குதா? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல போய் நிக்குதான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா டவுட் கேஸ். ஏன்னா 2மே ஃபால்ஸா இருக்கலாம்னு சொல்லியாச்சு அப்படிங்கிறப்ப, இங்க வரும்போது ட்ரூல இருக்குதா? ஃபால்ஸ்ல இருக்கா? நம்ம கெஸ் பண்ண முடியாது. இன் கேஸ் இங்க ட்ரூவா கூட இருக்கலாம். ட்ரூவா இருந்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு தான். ஃபால்ஸா கூட இருக்கலாம். ஃபால்ஸா இருந்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா 2மே ஃபால்ஸா இருக்கலாம்னு சொல்லியாச்சு. இங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்குன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதனால இங்க அன்டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் அன்டிஃபைனுக்கான சிம்பல் யூன்னு சொல்லி போட்டுருக்கோம். புரிஞ்சுச்சா? ஓகே. இது வந்து இங்க ஏல இருந்து ட்ரூ அனுப்பும்போது என்ன நடக்குது? ஃபால்ஸ் அனுப்பும்போது என்ன நடக்குதுன்றத பார்த்தாச்சு. இப்ப ஈல இருந்து திரும்ப என்ன பண்றேன்? ஏக்கு அனுப்புறேன். ஈல இருந்து ஏக்கு அதாவது ட்ரூ அனுப்புறேன். அதாவது ஈல இருந்து ஏக்கு ட்ரூ அனுப்பும்போது எனக்கு என்ன இங்க ரிசீவ் ஆகுது? ட்ரூ அனுப்புனா கண்ண மூடிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? கண்டிப்பா ரிசீவ் ஆக 2 என்னவா தான் இருக்கணும்? ஃபால்ஸா தான் இருக்கணும். ஏன்னா போத் கேனாட் பி ட்ரூன்னு சொல்லியாச்சு. 2மே ட்ரூவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப, இங்க ட்ரூ அனுப்பும்போது என்ன ஆயிடணும்? கண்டிப்பா உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது ஃபால்ஸா தான் ரிசீவ் ஆகணும். ஆனா நமக்கு ரூலே சொல்லிட்டோம் 2மே ட்ரூவா இருக்கக்கூடாதுன்னு. அப்ப கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கணும். ஸோ ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபால்ஸ் அனுப்புறோம். ஃபால்ஸ் அனுப்பும்போது கண்டிப்பா இங்கேயும் டவுட் கேஸ் தான். ஏன்னா ஃபால்ஸ் அனுப்பும்போது அதர் எண்ட்ல வந்து ஃபால்ஸாவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் என்னவா இருக்கலாம்? ட்ரூவாவும் இருக்கலாம். ஏன்னா ஃபால்ஸுமே வந்து நமக்கு என்னலாம் போத் கேன் பி ஃபால்ஸா இருக்கலாம்னு சொல்லியாச்சு ரூல்ல. 2மே ட்ரூவா மட்டும் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க நான் ட்ரூ அனுப்பலைல்ல. ஃபால்ஸ் தானே அனுப்புறேன். அப்படிங்கிறப்ப இங்க என்னவா இருக்கும்? ட்ரூவாவும் இருக்கலாம், அல்லது ஃபால்ஸாவும் இருக்கலாம். அதனால இங்க அன்டிஃபைன்ட் யூ சிம்பல்ல நான் டினோட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுச்சா? இதுதான் இந்த 4 ஆரோக்கான டெஃபினிஷன். இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2மே ட்ரூவா இருக்காது. 2மே ட்ரூவா இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அது கான்ட்ரரி. பட் 2மே ஃபால்ஸா இருக்கும். சரிங்களா? இதுல 2மே ட்ரூவா இருக்காது. கான்ட்ராரின்னா 2மே ட்ரூவா இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் கான்ட்ராரி அப்படின்னு சொல்றோம். ஓகே. இந்த மேல உள்ள பார்ட்ட பார்த்தாச்சு. இப்ப கீழ உள்ள பார்ட்ட பாருங்க. சப் கான்ட்ரரி. கான்ட்ரரி பார்த்தாச்சு. இப்ப சப் கான்ட்ரரி பார்க்க போறோம். சப் கான்ட்ரரி வந்து என்னன்னா, கான்ட்ரரிக்கு ஆப்போசிட் தான் சப் கான்ட்ரரி. அப்ப என்னவா இருக்கக்கூடாது? அங்க 2மே ட்ரூவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப சப் கான்ட்ரரில என்னவா இருக்கக்கூடாது? 2மே ஃபால்ஸா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப 2மே ஃபால்ஸா இருக்கக்கூடாதுன்னா, அப்ப என்னவா இருக்கணும்? 2மே ட்ரூவா இருக்கலாம்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் தான் அப்படியே. பாருங்க போத் கேன் பி ட்ரூ. 2மே ட்ரூவா இருக்கலாம். பட் 2மே என்னவா இருக்கக்கூடாது? ஃபால்ஸா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சப் கான்ட்ரரி. இப்ப பாருங்க. இப்ப நான் வந்து பர்ட்டிகுலர் அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? அனுப்புறேன். ஃபால்ஸ் அனுப்புறேன். ஃபால்ஸ் அனுப்பும்போது கண்டிப்பா கண்ண மூடி நீங்க என்ன தான் போடணும்? ட்ரூ தான் போடணும். ஏன்னா நமக்கு ரூல் என்ன சொல்லியிருக்கும்? 2மே ஃபால்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும். அப்படிங்கிறப்ப இங்க ஃபால்ஸ் அனுப்பும்போது கண்ண மூடி நீங்க ட்ரூன்னு நீங்க போட்டுறணும். நெக்ஸ்ட் இங்க ட்ரூ அனுப்புறீங்க. ட்ரூ அனுப்பும்போது என்ன ஆகும்? ஃபால்ஸ் 2மே ஃபால்ஸா தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ட்ரூவா இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்ப இங்க அனுப்பும்போது கண்டிப்பா என்னவா இருக்கணும்? இங்க டீன்னு நீங்க போடக்கூடாது. ஏன்னா இங்க மேபி இங்க வந்து ஃபால்ஸும் கூட இருக்கலாம். சரிங்களா? ஃபால்ஸாவும் இருக்கலாம், ட்ரூவாவும் இருக்கலாம். 2மே நமக்கு அக்செப்டட் ஸ்டேட் தான். பட் இங்க என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியல. ஸோ அதனால இங்க யூ அப்படின்ற இங்க சிம்பல் போட்டுருக்கோம். சரிங்களா? ஓகே. இது வந்து இங்க ஐயிலிருந்து ஓக்கு அனுப்பும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும். திரும்ப ஓல இருந்து ஐக்கு அனுப்பும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓல இருந்து இங்க அனுப்புறோம் பாருங்க. அதாவது சம்நாட்லேருந்து அனுப்பும்போது
ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் அனுப்புறேன். ஃபால்ஸ் அனுப்புனா கண்ண மூடிட்டு என்ன பண்ணிடணும் நீங்க ட்ரூன்னு போட்டுறணும். ஏன்னா ஃபால்ஸ் வந்து 2மே ட்ரூவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சப் கான்ட்ரரில. ஓகே. ஃபால்ஸ் அனுப்பும்போது என்ன ஆகுது? இங்க வந்து ட்ரூ ஆயிடுது. திரும்ப ட்ரூ அனுப்பும்போது என்ன ஆகுது? அட் த சேம் அதே போல தான் இங்க என்ன ஆயிடுது? அன்டிஃபைன்டு சிம்பலுக்கு போயிடுது. எப்படி இங்க எப்படி இத கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. இங்க ஆரோ அனுப்புறீங்க பார்த்தீங்களா? ஆரோ வந்து எந்த எண்டுல முடியுதோ, அதான் வந்து ரிசீவர் எண்டுன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அங்கேருந்து அனுப்புறது தான் ஆரோ ஆரோ வந்து ரிசீவர் எண்டு. அனுப்புறது வந்து சென்டர். அதே போல பாருங்க இங்க ரிசீவ் ஆகுறது, இங்க ரிசீவ் ஆகுறனால இது வந்து என்னது? ரிசீவர் சைடு. இந்த பக்கம் இங்க ரிசீவ் ஆகுறது இந்த இது ஐ வந்து இந்த பக்கம் உள்ள ரிசீவர் சைடு. ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோ எப்படி போடணும்? எப்படி வந்து ட்ரூ, ஃபால்ஸ் அனுப்பணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. கான்ட்ரரி, சப் கான்ட்ரரி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சாச்சு. கான்ட்ரரி அப்படின்னா போத் கெனாட் பி ட்ரூ. 2மே ட்ரூவா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கான்ட்ரரி. சப் கான்ட்ரரி என்னது? 2மே ஃபால்ஸா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சப் கான்ட்ரரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கான்ட்ரரின்னா என்ன? சப் கான்ட்ரரின்னா என்னன்னு நமக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சப் கான்ட்ரரி உள்ள செக்ஷன் 2மே என்னவா இருக்கணும்? யுனிவர்சலா இருக்கணும். சாரி கான்ட்ரரி செக்ஷன் 2மே யுனிவர்சலா இருக்கணும். சப் கான்ட்ரரி செக்ஷன் 2மே என்னவா இருக்கணும்? பர்ட்டிகுலரா இருக்கணும். புரிஞ்சிருச்சா? ஓகே. இது 2க்கான மீனிங் பார்த்துட்டோம். அடுத்து சப் அல்டர்னேஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த 2 சைடு இருக்கு பார்த்தீங்களா? சப் அல்டர்னேஷன்ஸ். சப் அல்டர்னேஷன் எதுக்கு இடையில நடக்கும் பார்த்தீங்கன்னா, பிட்வீன் யுனிவர்சல் அண்ட் பர்ட்டிகுலர். யுனிவர்சலுக்கும் பர்ட்டிகுலருக்கும் இடையில நடக்கக்கூடியது சப் அல்டர்னேஷன் சொல்றோம். யுனிவர்சல் என்னது? இந்த மேல உள்ள ஏ பார்ட். பர்ட்டிகுலர் என்னது? கீழ உள்ள ஐ பார்ட். இது 2க்கு இடையில நடக்கக்கூடியது என்னது? சப் அல்டர்னேஷன். பாருங்க சப் அல்டர்னேஷன் எழுதியிருக்கேனா? அதே இந்த பக்கமும் சப் அல்டர்னேஷன் எழுதியிருக்கேன். அப்ப இது 2க்கும் ஏக்கும், ஐக்கும், ஈக்கும், ஓக்கும் நடக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னது? சப் அல்டர்னேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன ரூல்ன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் 2 ரூல் மட்டும் தான். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டவுன் ஆரோ கீழ இறங்குதுல ஆரோ, அந்த ஆரோ எப்போதுமே ட்ரூவா தான் இருக்கணும். மேல நீங்க ட்ரூ அனுப்புனீங்கன்னா, கீழ அதர் எண்டும் ட்ரூவா தான் இருக்கணும். பாருங்க. இதான் டவுன் ஆரோ. டவுன் ஆரோ கீழ வருதா? டவுன் ஆரோ இங்க ட்ரூ அனுப்பணும்னா, அதே ட்ரூ தான் கீழ இருக்கணும். புரியுதா? ஒரு ரூல். செகண்ட் ரூல் வந்து அப் ஆரோ வந்து ஃபால்ஸ். இங்கேருந்து மேல அனுப்புறோம்ல, அந்த ஆரோ வந்து மேல அனுப்புற ஆரோ வந்து ஃபால்ஸா தான் இருக்கணும். பாருங்க. அப் ஆரோ இங்க மேல போகுதா? இங்க ஃபால்ஸ்ன்னு அனுப்புறேன்னா, மேலேயும் ஃபால்ஸா தான் இருக்கணும். இதான் ரூல். இது 2 சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா, அத சப் அல்டர்னேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? டவுன் ஆரோ வந்து ட்ரூவா இருக்கணும். அப் ஆரோ வந்து ஃபால்ஸா இருக்கணும். இருந்ததுன்னா சப் அல்டர்னேஷன் சொல்றோம். அந்த பக்கத்துல 2 குடுத்துருக்குல்ல, எஃப் போட்டிருக்கனா, டவுன் ஆரோ வந்து எஃப் கீழ அனுப்புறேன். பட் கீழ யூ போட்டிருக்கேன். நமக்கு ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? டவுன் ஆரோ ட்ரூல இருக்கணும். நீங்க ட்ரூ அனுப்பும்போது, டவுன் ஆரோ கீழ வரும்போது அதுவும் ட்ரூவா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். பட் வந்து ஃபால்ஸ் அனுப்பும்போது எனக்கு வந்து கீழ வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்ற எந்த ரூலும் நான் சொல்லல. அப்படிங்கிறப்ப நீங்க ஃபால்ஸ் வந்து டவுன் ஆரோக்கு அனுப்பும்போது, இங்க வந்து மேபி ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம். ஸோ நம்மனால என்ன ஸ்டேட் இருக்குன்றது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அதனால இங்க யூ அப்படின்ற நான் ஸ்டேட்ட வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அதே தான் அப் ஆரோக்கு. அப் ஆரோக்கு வந்து ஃபால்ஸ் இருந்தா தான் ஃபால்ஸ் அப்படின்னு டினோட் பண்ண சொல்லியிருக்கேன் ரூல்ல. இங்க நான் ட்ரூ அனுப்பும்போது மேல வந்து என்ன இருக்கணும் அப்படின்றத நான் வந்து ரூல்ல சொல்லல. ஸோ, அதனால இங்க அன்டிஃபைன்டு சிம்பல் போட்டிருக்கேன். புரிஞ்சா? இதான் சப் அல்டர்னேஷன் அப்படின்றது. இதே சேம் திங் தான் இந்த பக்கம் நான் சொல்லியிருக்கேன். 2 பக்கமும் சேம் திங் தான். ஓகேங்களா? சப் அல்டர்னேஷன்றது 2 ரூல் தான். அப் ஆரோ இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் போடணும். டவுன் ஆரோ இருந்துச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் போடணும். ஓகேங்களா? 2க்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதான் இங்க நோட்டுன்னு சொல்லியே போட்டிருக்கேன். நோட்டுனா டவுன் ஆரோ வந்து ட்ரூவா இருக்கணும். அப் ஆரோ வந்து ஃபால்ஸா இருக்கணும். அதேபோல இங்க நோட் வந்து என்னது 2மே ட்ரூவா இருக்கக்கூடாது. பட் 2மே ஃபால்ஸா இருக்கலாம். கான்ட்ரரி. அதேபோல சப் கான்ட்ரரி என்ன சொல்லியிருக்கேன்? 2மே ஃபால்ஸா இருக்க முடியாது. பட் 2மே ட்ரூவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கான்ட்ரரிக்கு ஆப்போசிட் தான் சப் கான்ட்ரரி. இந்த கான்செப்டும் முடிஞ்சுச்சு. என் நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ராடிக்டரி. சென்டர்ல போட்டிருக்கேன் இல்லையா? இதுக்கு பேரு கான்ட்ராடிக்டரின்னு சொல்லுவோம். இந்த கான்ட்ராடிக்டரிக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கான்ட்ராக்ஸ்ட்டா வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இந்த கான்ட்ராடிக்டரி வந்து ஏக்கும், ஓக்கும், ஐக்கும், ஈக்கும் இடையில நடக்கூடியதான் கான்ட்ராடிக்டரின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இங்க நான் ட்ரூ அனுப்பும்போது இங்க ஃபால்ஸா இருக்கும். அங்க ஃபால்ஸ் அனுப்பும்போது இங்க ட்ரூவா இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு வந்து அவுட்புட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் கான்ட்ராடிக்டரின்னு சொல்றது. நான் போத் சைடுமே சேம் திங் தான் இங்க நான் சொல்லியிருப்பேன். இதுதாங்க வந்து ஸ்கொயர் ஆப் அப்போசிஷனுக்கான ஒரு கம்ப்ளீட் டயகிராம்னா இதுதான். இத தாண்டி கொஸ்டின் வேற எதுவுமே கேட்க மாட்டான். இத மட்டும் நீங்க
கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏ அப்படிங்கிறதுக்கான அனதர் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 4க்குமே ஏஇஐஓ இந்த 4 சர்க்கிளுக்குமே 4 லெட்டர்ஸுக்குமே நீங்க வந்து அல்டர்னேட்டிவ் நேம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 4 பார்ட் கான்ட்ராடிக்டரி, சப்கான்ட்ரரி, கான்ட்ரரி, சப்பால்டர்னேஷன்ஸ் இது 4க்கும் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆரோ அனுப்பும்போது எப்படி ஆரோ போகணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை தாண்டி வேற கொஸ்டின் எதையுமே கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இதான் வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம்க்கான மீனிங். இதுக்கு தியரியையும் கையோட பார்த்துடலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் சொன்ன கான்செப்ட்க்கு தியரி தான் சைட்ல சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க கான்ட்ரரி. இந்த கான்ட்ரரிக்கான மீனிங் வந்து குடுத்துருக்கேன். இட் ஆல்வேஸ் பிட்வீன் யுனிவர்சல். யுனிவர்சல்னு எத சொல்லியிருக்கேன்? ஏயும், ஈயும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2க்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கான்ட்ரரி அப்டின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் போத் ஸ்டேட்மெண்ட் கேனாட் பி ட்ரூ. 2மே ட்ரூவா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதுதான் ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிருக்கேன். போத் கேனாட் பி ட்ரூ அட் த சேம் டைம் பட் போத் கேன் பி ஃபால்ஸ். 2மே ட்ரூவா இருக்க முடியாது. பட் 2மே ஃபால்ஸா இருக்கலாம். ஸ்டேட்மெண்ட்லயும் பாருங்க 2மே ஃபால்ஸா இருக்கலாம். பட் வந்து ட்ரூவா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே போல இஃப் ஒன் இஸ் ட்ரூ அதர் வில் பி ஃபால்ஸ் டெஃபினெட்லி. நம்ம 2மே ட்ரூவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒன்னு ட்ரூவா இருந்துச்சுன்னா அதர் 2 கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? ஃபால்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 4th ஒன்னு பாருங்க. இஃப் ஒன் இஸ் ஃபால்ஸ் அதர் வில் பி டவுட்ஃபுல். ஆமா ஒன்னு வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது 2 கண்டிப்பா என்னவா இருக்கணும்? டவுட்ஃபுல், அதாவது அன்டிஃபைன்டா தான் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நான் ட்ரூவா தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபால்ஸா 2மே இருக்கலாம்னு சொல்லும்போது இங்க ஃபால்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா கண்டிப்பா அதர் 2 வந்து ட்ரூவா இருக்கலாம், அட் த சேம் டைம் ஃபால்ஸா இருக்கலாம். ஸோ அந்த இடம் எனக்கு என்னவா இருக்கும்? டவுட்ஃபுல்லா இருக்கும். அதான் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னன்னா கான்ட்ரரி அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்கான்ட்ரரி. சப்கான்ட்ரரினா கான்ட்ரரிக்கு ஆப்போசிட். அப்ப என்ன வரும்? இட் ஆல்வேஸ் பிட்வீன் எதுக்கு இடையில? பர்டிகுலருக்கு இடையில அப்படின்னு அர்த்தம். ஓகே. இங்க என்ன சொல்லியிருக்கேன்? போத் ஸ்டேட்மெண்ட் cannot be ட்ரூன்னு சொல்லும்போது இங்க என்ன வரும்? போத் ஸ்டேட்மெண்ட் cannot be ஃபால்ஸ். cannot be 2மே வந்து ஃபால்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பட் சேம் டைம் போத் கேன் பி ட்ரூ. இங்க 2மே ட்ரூவா இருக்கலாம். பட் ஃபால்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இங்க ஒன் இஸ் ஃபால்ஸ் அதர் வில் பி ட்ரூ டெஃபினெட்லி. ஆமா இங்க 2மே ஃபால்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒன்னு ட்ரூவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதர் 2 என்னவா தான் இருக்கணும்? ஃபால்ஸா தான் இருக்கணும். சரிங்களா? இதே நான் ஒன்னு ட்ரூவா அனுப்பும்போது அதர் 2 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபால்ஸா இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரூ வந்து 2 பக்கத்துமே இருக்கலாம்னு சொல்லியாச்சு. போத் கேன் பி ட்ரூவா இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப இந்த அதர் எண்ட்ல வந்து ட்ரூவாவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஃபால்ஸா இருக்கலாம். அதனால நம்ம டிஃபைன் பண்ண முடியுது. ஸோ அது டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதான் வந்து சப்கான்ட்ரரி அப்படின்றதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் சப்அல்டர்னேஷன். சப்அல்டர்னேஷன் இஸ் பிட்வீன் எதுக்கடையில் நடக்கும்? சப்அல்டர்னேஷன் யுனிவர்சலுக்கும் பர்டிகுலருக்கு நடுவில் நடக்கிறது என்னது? சப்அல்டர்னேஷன். அதான் இங்க கொடுத்திருக்கேன். இஃப் யுனிவர்சல் இஸ் ட்ரூ பர்டிகுலர் வில் பி ட்ரூ டெஃபினெட்லி. இங்க மேலிருந்து ட்ரூன்னு அனுப்பும்போது டவுன் வரை கீழே வருது இல்லையா? இதுவும் கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? ட்ரூவா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதான் இங்க டவுன் ஆரோ ட்ரூன்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ டவுன் ஆரோ. இஃப் யுனிவர்சல் இஸ் ஃபால்ஸ் பர்டிகுலர் வில் பி டவுட்ஃபுல்ஸ். இப்போ யுனிவர்சல் வந்து இங்க ட்ரூவா அனுப்புனாதான் கீழே டவுன் ஆரோ ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். இதே நான் ஃபால்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா இதுக்கு நான் ரூல் எதுவும் நான் ஸ்பெசிஃபை பண்ணல. அப்படிங்கிறப்ப கீழே வந்து எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்க ட்ரூவாகவும் இருக்கலாம், மேபி ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதான் இங்க டவுட்ஃபுல்னு சொல்லி கொடுத்திருக்கேன். தேர்ட் ஒன் இப் பர்டிகுலர் இஸ் ஃபால்ஸ் யுனிவர்சல் வில் பி ஃபால்ஸ் டெஃபினெட்லி. இது வந்து அப்பாரோ. அப்பாரோ என்ன பண்றோம் நம்ம? இங்க அப்பாரோ மேல அனுப்புறேன். இங்க ஃபால்ஸ் அனுப்பும்போது மேல அனுப்பும்போது இதுவும் ஃபால்ஸா தான் எனக்கு ஆகணும். ஸோ அதான் நான் அப்பாரோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் ஒன் இப் பர்டிகுலர் இஸ் ட்ரூ யுனிவர்சல் வில் பி டவுட்ஃபுல். பர்டிகுலர்னா இங்க இருந்து மேல அனுப்புறேன். மேல அனுப்பும்போது ஃபால்ஸ் இருக்கும். ஃபால்ஸுக்கு தான் நான் கண்டிஷன் கொடுத்திருக்கேன். ஃபால்ஸ்னா மேல அனுப்பும்போது ஃபால்ஸா இருக்கணும். பட் ட்ரூ அனுப்பும்போது நான் எந்த கண்டிஷனும் வைக்கல. ஸோ இங்க மேல என்ன ஆகும்? டவுட்ஃபுல் அப்படின்ற கேஸ்ல தான் இங்க இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் இதுதான் சப்அல்டர்னேஷன் அப்படின்றது. ஓகே. லாஸ்ட் ஒன்னுன்னு பார்க்கும்போது கான்ட்ராடிக்டரி. கான்ட்ராடிக்டரி அப்படின்றது இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் நம்ம கான்ட்ராடிக்டரின்னு சொல்றோம். இப்போ கான்ட்ராடிக்டரி அப்படின்னா 2மே ஆப்போசிட் சைடா இருக்கணும். ட்ரூ அனுப்புனா இங்க ஃபால்ஸ்னு ரிசீவ் ஆகணும். இங்கே ஃபால்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா இங்க ட்ரூன்னு ரிசீவ் ஆகணும். ஸோ எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு ரிசீவ் ஆகணும். அதான் கான்ட்ராடிக்டரி அப்படின்னு சொல்றோம். அப்போ 2மே ட்ரூவாகவும் இருக்கக்கூடாது, 2மே ஃபால்ஸாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கான்ட்ராடிக்டரி. ஸோ அதான் இங்க நான் டெஃபினேஷன்ல கொடுத்திருக்கேன். இஃப் ஒன் இஸ் ட்ரூ அதர் வில் பி ஃபால்ஸ் டெஃபினெட்லி. ஒன்னு ட்ரூவா இருந்தா கண்டிப்பா அதர் 2 என்னவா இருக்கணும்? ஃபால்ஸா தான் இருக்கணும். பாருங்க இங்க ட்ரூ அனுப்புறேன்.
இங்க ட்ரூ அனுப்புறேன். இப்ப அதர் எண்ட் வந்து இங்க ஃபால்ஸ்ன்னு எனக்கு இங்க டிரைவ் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க ஒன் இஸ் ஃபால்ஸ் அதர் வில் பி ட்ரூ டெஃபினெட்லி. பாருங்க இங்க ஃபால்ஸ் நீங்க அனுப்புறேன். பட் இங்க ரிசீவ் ஆகும்போது ட்ரூன்னு இங்க எனக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே. போத் கேனாட் பி ட்ரூ அண்ட் போத் கேனாட் பி ஃபால்ஸ். 2மே ட்ரூவா இருக்கக்கூடாது, 2மே ஃபால்ஸா இருக்கக்கூடாது. பாருங்க உங்களுக்கே தெரியும். இங்க டி இருந்தா இங்க எஃப் இருக்கும். இங்க டி இருந்தா இங்க எஃப் இருக்கும். 2மே டிடின்னு இருக்காது, எஃப்எஃப்ன்னு இருக்காது. சரிங்களா? இதுதான் வந்து கான்ட்ராடிக்டரி அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்லுவேன் ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன். இந்த டயக்ராம் மட்டும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வைஸ் இந்த ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷனை பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next video. Thank you.